வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் வித் முஸ்தாக். இது வந்து புது யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுட் லாக்ஸ், ஃபுட் ரிவ்யூ அண்டு கிச்சன் சமையல் ரெசிபி எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பெல் பட்டன் அமுத்திங்கன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நம்மளோட புது யூடியூப் சேனலில் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி. அந்த சிக்கன் பிரியாணி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவாக போட போகிறோம். சிக்கன் பிரியாணியை 2 டைப்பாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து தம்மில் போட்டு பண்ணுற மெத்தட், இன்னொன்று வந்து பாஸ்மதி வடித்து கொட்டுற மெத்தட். இன்றைக்கி நம்ம சேனலில் வடித்து கொட்டுற பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கறிக்கடைக்கு வந்திருக்கோம். கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் நம்மளோட ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி வீடியோவை பார்ப்போம். வந்துட்டோம். கறி வாங்கிட்டு வந்துட்டு இதோ எங்கள் அம்மா கழுவ ஆரம்பிச்சிட்டதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், இஞ்சி போட்டு கழுவினாங்க. அப்புறம் நார்மலாக கழுவிட்டு 2-3 தண்ணி அலசி எடுத்துட்டு சிக்கனை கழுவி வச்சுட்டாங்க. அடுத்து சிக்கனை ஊற வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு சிக்கனை வச்சுக்கிட்டு மஞ்சத்தூள், அரை கரண்டி மிளகாத்தூள், அப்புறம் 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோன்றதுனால 1 கிலோ பிரியாணிக்கு 100 இஞ்சி பூண்டு, அதில் 50 இஞ்சி பூண்டு ஊற வைக்கிற சிக்கன்லேயும் மீதி 50 இஞ்சி பூண்டை பிரியாணி மசாலாலையும் போட்டு சேர்க்க போகிறோம். இது கூட தேவையான அளவுக்கான உப்பை ஆட் பண்ணிக்கிறோம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் இந்த அப்படியே மசாலாவெல்லாம் ஒன்றா சேர்த்து பிரட்டி வைக்க போகிறோம். பிரட்டிக்கிட்டு இது கூட ஒரு 100 கிராம் தயிர் சேர்க்க போகிறோம். 100 கிராம் தயிர் சேர்த்து நல்லா அது கூட பிரட்டி ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து காரமும் உப்பும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்க வேண்டியது தான். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். 1 கிலோ பிரியாணிக்கு 200 எண்ணெய், 50 சாப்பாட்டு நெய் யூஸ் பண்ணணும். சாப்பாட்டு நெய்யை சாப்பாட்லேயும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதியை முன்னாடி ஊற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியும் பின்னாடியும் சாப்பாட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 200 எண்ணெயை மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய், 4 கிராம்பு, பட்டை கொஞ்சம் எடுத்துட்டு அந்த எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு வதக்க போகிறோம். 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் எடுத்துக்கணும். நீங்கள் எத்தனை கிலோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாரி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொன்னிறமாக வெயிட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 50 கிராம் பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டு நல்லா அதை வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வதக்கிட்டே இருக்கும்போது பொன்னிறமாகிற வரைக்கும் அதை கொஞ்சம் வதக்கணும். வதக்கிட்டு மீதி இருக்கிற 50 இஞ்சி பூண்டை இந்த இதில் போட்டுடணும். இஞ்சி பூண்டை போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டுனா அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாரி அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி, 1 கிலோவுக்கு 300 கிராம் தக்காளி தேவை. ஸோ அந்த 300 கிராம் தக்காளியை போடுறோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி புழுங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். நல்லா அது அடி பிடிக்காத அளவுக்கு, தீயாத அளவுக்கு அதை வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 கரண்டி மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 10 கிராம் அளவுக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு அதை நல்லா திரும்ப வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு இருக்க கறியை எடுத்துட்டு அந்த மசாலாவில் போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு கறி, அந்த மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெரட்டின மசாலாவை வதமிச்சியை புழிஞ்சி வச்சுட்டு அதை கலந்து கொஞ்சம் நேரத்துக்கு கறி வேகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்க வேண்டியதா நீங்கள். இந்த டைமில் உங்களுக்கு காரம், உப்பு ஏதாவது குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாரி காரம், உப்பு எல்லாம் ஆட் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதான் சட்டியை. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை அப்படியே அடுப்புலேயே அப்படியே புழுங்க விட்டு பத்து நிமிஷம் கழிச்சு அப்படியே எடுத்து திரும்ப ஒரு 4 கிண்டி அப்புறம் புதினா மல்லியை கழுவி அப்படியே அதில் போடணும். 1 கிலோவுக்கு எவ்வளோ புதினா மல்லி போடணுன்னா 5 ரூபா புதினா 5 ரூபா மல்லி போட்டால் போதுமானதாக இருக்கும். எல்லாம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புதினா மல்லி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் வதக்கிட்டு ஒரு 4 கிண்டிடும். அந்த மசாலா கூட அந்த புதினா மல்லி எல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு ஒரு 2 பெரட்டணும். அடிப்பிடிக்க விடக்கூடாது. மசாலா ரொம்ப நேரம் அடுப்பு அதிகமாகவும் இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடிப்பிடிக்க விடாமல் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலாவோட ஒரு கலவையாக ஒரு கலக்கி
அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பெரட்டிட்டு அடுப்பை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அடுப்பை இறக்கிடலாம். பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ரெடி பண்ணணும். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்போவும் கொஞ்சம் பழைய அரிசியாக வாங்கிக்கிங்க. அரிசியை வேக வைக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சட்டியில் ஊற்றிக்கிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம அந்த பிரியாணிக்கான மசாலா ரெடி பண்ணும்போது பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சிடணும். ஸோ சுடு தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக தண்ணியை போட்டு ஊற வச்சாச்சு. பாஸ்மதி ரைஸ் மசாலா ரெடி பண்ணும்போது பாஸ்மதி ரைஸில் தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சாச்சு. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை எடுத்து போட்டு நம்ம அரை வேக்காட்டோட புழுங்க வச்சு எடுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதில் மல்லித்தலை, மல்லி இல்லைன்னா புதினா, மோஸ்ட்லி புதினா யூஸ் பண்ணுறது நல்லது. புதினா, அப்புறம் 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ தேவையான அளவு உப்பை அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை எடுத்து அடுப்பில் வேக வைக்க வேண்டியதுதான். அரிசியை நல்லா வடிகட்டி அந்த தண்ணியில் சேர்த்துட வேண்டியது தான், சுடு தண்ணியில். சேர்த்துட்டு அரிசி நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதி வந்த தண்ணியில் தான் அரிசியை போட போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் அரிசி ஊற தேவையில்லை, அரை வேக்காட்டோடு எடுத்தால் போதும். அப்போனா ஒரு 1.5 இல்லை 2.5 நிமிஷம் அரிசி புழுங்கினா போதும், அரிசி வெந்தால் போதும். அதாவது ஆஃப் பாயிலாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஆஃப் பாயிலாக வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். உங்கள் வீட்டில் வடிகட்டி இல்லை வடிகட்டுறதுக்கு தனியாக ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சு வடிகட்டிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வடிகட்டிட்டு சாப்பாட்டில் கஞ்சி தண்ணி வடிக்கிற மாரி பாதி மீதியை வடிகட்டிடுறோம். திரும்ப கறி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு வடிகட்டி வச்சிருக்க ஆஃப் பாயில் அரிசியை அப்படியே அந்த கறி மசாலா கூட சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்து விட்டு அரிசி அந்த கறி மசாலா கூட உள்ளே கொட்டிட்டு அப்படியே நல்லா தலாவி விடணும். இப்போ அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டுட்டு சட்டியில் இருக்க கொஞ்சம் அரிசி வடித்து கொட்டிக்கிட்டு இருக்கோம். வடிச்சாச்சு. சாப்பாட்டை ஃபுல்லாக போட்டு ஒரு தலாவி விட்டுற வேண்டியது தான். ஒரு சட்டியிலேயே அரிசி உடையாத அளவுக்கு, ஏன்னா அரை வேக்காட்டில் இருக்குது, அரிசி உடஞ்சிரும், இன்னும் நல்லா பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ உடையாத அளவுக்கு அரை வேக்காடு வச்சுட்டு மூடி வச்சுட்டு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 50 கிராம் நெய்
சொல்லியிருந்தால 1 கிலோவுக்கு 200 எண்ணெய், 50 நெய். அந்த 50 நெய்யை சாப்பாட்டுக்கு மேலே அப்படியே சுற்றி தெளித்து விட்டுற வேண்டியதுதான். தெளித்து விட்டுட்டு சாப்பாட்டை நம்ம தம்மில் போட்டுடலாம். தம்மில் போகிறதுக்காக தட்டை மூடி அப்படியே அது மேலே கறி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சுடு தண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, கறி வச்சாச்சு. கொஞ்ச 20 நிமிஷம் சுற்றி போக வந்ததுக்கப்புறம் தம்மை இறக்கிட்டு அரிசியை அப்படியே மசாலா கூட கலந்து விடணும். மசாலாவை சுற்றி விட்டாச்சு. இப்போ நம்ம எந்த எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா கலர், அஜினோமோட்டோ எல்லாமே உடம்பு கெடுதின்றதுனால நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணாமல் வெறுமே பிரியாணி மசாலாவோட கலர் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் மேலே குச்சி குச்சியாக இருக்க அரிசியெல்லாம் கொஞ்சம் புழுங்கிறதுக்காக ஒரு பெரட்டி திரும்ப ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் தம்மில் போட்டு எடுத்துட்டோம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பெரட்டிட்டு நம்மளோட தட்டில் போட்டு இலையில போட்டு ஒரு வெட்ட வேண்டியது தான் வேலை. பெரட்டும் போது அரிசி உடையாம பெரட்டணும். ஒரு வழியா பிரியாணி முடிஞ்சிச்சு. நம்ம இலையில லெக் பீஸ் மாட்டுறதுல ஒரு தனி லக்கு வேணும். பிரியாணி டேஸ்ட் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.